அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 2ஆம் வாரம் எப்படி அமைகிறது? மே 2ஆம் வாரம் முடிவதற்குள் உங்களை தேடி உறுதியாகவே நல்ல செய்தி வரும் அற்புதமான வேலையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது? நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக பயணித்து வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயம் வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் அவர் ஆட்சி பலம் பெறுவது அற்புதமான யோகம் நிறைந்த அமைப்பாக மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு துணிச்சலுடன் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. முக்கிய பொறுப்புகள் அனைத்தும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது வியாபாரம் தொழில் ரீதியாக வீறு நடை போடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. இப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு 9ல் உச்சபலம் பெற போகிறாருங்க. குரு பகவான் உச்சபலம் பெறும் வேலை என்பது பல வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் பாகியஸ்தானத்தை நோக்கி நகரும் குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. தற்போதிலிருந்தே பாகியஸ்தான குருவின் அமைப்பை சந்திப்பதோடு ஜென்மராசியில் அவரது சுப பார்வை கிடைக்க போவதால் ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை போன்ற அனைத்துமே இந்த வேளையில் சற்று அதிகரிக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான நல்ல பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக புத்திரகாரகனின் அருளால் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதால் உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று உறுதியாகவே சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அடுத்தடுத்த மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் வலம் வருகிறாருங்க. சுகசனியால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி வலுப்படுத்தக்கூடிய வேளையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுகஸ்தான சனியின் ஆளுமை முழுமையாக வீழ்ச்சியடைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் ஆளுமையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் அவர் வக்ரம் பெறுவதற்கு முன்பு வரைக்குமே சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக விலகும். ராசியின் அதிபதியான செவ்வாயும் சனியை விட்டு விலகியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. சனி பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சரியான முறையில் கையாண்டு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சிறப்பான நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிமை தரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய அதிரடியான பல புதிய திருப்பங்கள் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. எனவே பெரும்பாலான தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது அவருடன் சூரியன் இணைந்திருக்கிறார். சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 7ல் வலம் வருகிறாருங்க. சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு துரிதமாக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைவதோடு திருப்திகரமாக பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் இருப்பதால் தொழில் ரீதியாக பல சுப வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு என்பதால் பல வகையான சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிகவும் வலுவாகவும் உறுதியாகவும் உங்களை தேடி வருவதால் எதிர்காலம் இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. வித்யாகாரகரான புதனும் சூரியனுடன் இணைந்து முற்பகுதியில் புத ஆதித்ய யோகத்தையும் பிற்பகுதியில் சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 2 யோகங்களும் பெரும்பாலான சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்காலம் இனிமையாக அமையக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை தினம் வருகிறது. அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக ராசியின் நீட்சி அதிபதியும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சந்திரன் மாறப்போகிறார். எனவே இந்த வாரத்தின் இறுதியில் வரக்கூடிய தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை இந்த வாரத்தின் இறுதியில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.